தினமணி பத்திரிகை எடிட்டோரியல் பக்கத்தில் சவுக்கால் அடித்த மாதிரி ஒரு கேள்வி கணையோடு தனது கருத்தை எழுதியுள்ளது. அதாவது, ஏன் இன்னும் சமையல் எண்ணெய் இறக்குமதி என்று. அதில் மேலும் கூறியிருப்பதாவது, 40 ஆண்டு காலமாக சமையல் எண்ணெய் இறக்குமதியை இந்தியா நம்பியுள்ளது. மேலும் 20 ஆண்டுகளாக இறக்குமதியோ அதிகரித்துள்ளது. 2022-23 ஆண்டுகளில் மட்டும் வர்த்தக அமைச்சக புள்ளி விவரப்படி 1.65 கோடி டன் எண்ணெய் இறக்குமதி. இந்தியாவை பொறுத்தவரை சமையலுக்கு கடலை எண்ணெய், கடுகு எண்ணெய், சோயாபீன்ஸ் எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வடகிழக்கு, தென்னிந்தியா என இந்தியா அனைத்திற்கும் சுமார் 71% இந்த எண்ணெய் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் பாமாயில் இறக்குமதியோ 60% மேல் உள்ளது. சூரியகாந்தி எண்ணெய் 16% தான். 23% சோயாபீன்ஸ் இறக்குமதி. 40 ஆண்டுகளில் கடுகு மற்றும் சூரியகாந்தி, நிலக்கடலை ஆகிய தென்னை ஆகிய உற்பத்திகள் பல மடங்கு அதிகரித்துள்ளது. எனவே எண்ணெய் இறக்குமதி கொள்கையில் மாற்றம் செய்து உள்நாட்டு எண்ணெய் வித்து உற்பத்தியை ஊக்கம் அளிக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளது தினமணி. இறக்குமதி கொள்கையில் மாற்றம் செய்வதால் அந்நிய செலாவணி மிச்சம் அடைவதோடு உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து மண் வளமும் காக்கப்படும் என்று தினமணி எடிட்டோரியல் அறிவித்துள்ளது. ஏன் இன்னும் அரசு முனைப்பு காட்டவில்லை? இவ்வாறு காட்டாமல் இருப்பது வியப்பாக இருக்கிறது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது தினமணி. அரசு கவனிக்குமா? நன்றி, வணக்கம்.